இனிய காலை வணக்கங்கள். இது சம்பிரதானா சேரிட்டபிள் ட்ரஸ்டிலிருந்து ஸ்ரீ பிரசன்னா குருஜி பேசுவது. மிகவும் சந்தோஷமான செய்தி. என்னுடைய ஆல்பா தியானத்தை குறித்து நிறைய வீடியோக்களை பார்த்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். மிகவும் சந்தோஷம். அந்த கேள்வியை பற்றிய விவரங்கள் மற்றும் அதற்குரிய பதிலை நான் உங்களுக்கு கொடுக்கவிருக்கின்றேன். குருவே, ஆல்பா தியானம் செய்வதற்கு ஏதாவது வயது விதிமுறைகள் இருக்கிறதா? ஆல்பா தியானமும் ஆன்மீக தியானமும் ஒன்றா? ஆல்பா தியானம் ஒரே ஒரு நாளில் கற்றுக்கொள்ள முடியுமா? ஆல்பா தியானம் செய்ய எவ்வளவு நேரம் தேவை? ஆல்பா தியானத்தில் நீண்ட பொழுது நிலைத்து நிற்க முடியுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். இன்னும் நிறைய கேள்விகள். ஒரே வீடியோவில் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்வது கடினமாக இருப்பதால் 2-3 வீடியோக்களில் நான் பதில்களை கொடுக்கின்றேன். முதல் கேள்வி, ஆல்பா தியானம் என்றால் என்ற ஒரு பொது அறிவு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆல்பா என்பது உங்களுடைய மூளையில் ஏற்படும் மின் அதிர்வுகள். அந்த அதிர்வுகள் 4ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பீட்டா, இரண்டாவது ஆல்பா, மூன்றாவது தீட்டா, 4வது டெல்டா. இந்த பிரெயின் பேஸ், இந்த மூளையின் மின் அலைகள் அப்படின்னு என்ன சொல்றோம்? அந்த மின் அலைகள் இந்த ஆல்பா நிலை அப்படின்னு என்ன சொல்றோம்? அந்த ஆல்பா நிலையில நல்ல வேலை பண்ண ஆரம்பிக்கும். உள்முகமா, மனதின் உள்முகமா போய் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைத்தது நடக்கும். நீங்க என்ன கற்பனை பண்றீங்க, அந்த கற்பனை வீடியோவாக, படமாக பிடிக்கப்பட்டு உங்க வலது பக்க மூலையில அது ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு தெரியாமையே அந்த ரெக்கார்டான அந்த விஷயத்தை நீங்க செய்யற மாதிரி பண்ணும். சோ அதனால ஒரு 10 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த யோசனை செய்யும் சக்தி கிடைக்கிறது. 10 வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு யோசனை பண்ண முடியாது. இமேஜினேஷன், விஜுவலைசேஷன் அவ்வளவா தெரியாது. அதனால 10 வயதுக்கு மேற்பட்ட யாருமே இந்த ஆல்பா தியானத்தில் கலந்து கொள்ளலாம். இதுக்கு வயது அதிகம் 75-80 லிமிட் இல்ல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த இஸ்கான் மூமெண்ட், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், அதனுடைய பவுண்டர் ஸ்ரீ பிரபுபாதா அவரு தன்னுடைய 69வது வயதுல ஆன்மீக பயணத்தை தொடங்கினார். 79வது வயதுல அவர் இந்த உலகத்துல இல்ல. 69 இருந்து 79 வயதுக்குள்ள 140 பிரான்ச்சுங்களை நிறைய கண்ட்ரியில் அவர் துவங்கினார். அதனால சாதனை செய்வதற்கு வயது லிமிட் இல்லை. ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு மாத்திரம் 10 வயசுக்கு மேல இருக்கணும். எவ்வளவு வயசு அதிகமா இருந்தாலும் அவங்க இந்த ஆல்பா தியான வகுப்புக்கு சேர்ந்து கொள்ளலாம். சோ உங்க முதல் கேள்விக்கு நான் விடை கொடுத்திருக்கேன் நினைக்கிறேன். 2வது கேள்வி, ஆன்மீக தியானம், ஆல்பா தியானம். ஆன்மீக தியானம் என்றால் என்ன, ஆல்பா தியானம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் தியானம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தியானங்கிறது இந்த மனது, ஆத்மா, உடல் இது 3ஐயும் ஒருங்கிணைப்பதுதான் தியானம். மனது, ஆத்மா, உடல் 3ஐயும் ஒருங்கிணைப்பதுதான் தியானம். ஆன்மீக தியானத்தில் கடவுளை பற்றி அறிவை பெற்றுக் கொள்வது, தன்னறிவை பெற்றுக் கொள்வது, இது 2 தான் ஆல்பா தியானம். சாரி, ஆன்மீக தியானம். ஆல்பா தியானங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆன்மீக தியானத்துக்கு எதிர்மறையானது. இந்த ஆல்பா தியானம் ஆன்மீக தியானத்துல எல்லாத்தையுமே உட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், கடவுளை போய் சேர வேண்டும், பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு முக்தி நிலையை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு தியான நிலை இந்த ஆன்மீக தியானம். ஆல்பா தியானத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல பிறந்த ஒருத்தரும் தன்னுடைய கர்ம வினையை தீர்த்துக்கிறதுக்காக பிறக்கிறாங்க. அந்த கர்ம வினைகள் செய்வதற்காக மனிதன் தான் பிறந்து ஒரு படிப்புன்னு ஒண்ணு படிக்கணும், படிப்புல உன்னத மட்டத்துக்கு வரணும், படிச்சு முடிச்ச பின்னாடி ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வேலையில போய் சேர்ந்துக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இல்ல ஒரு நல்ல தொழில் பண்ணணும், இல்லன்னா நல்ல தொழில் அமைப்புல போய் சேர்ந்து வேலை பண்ணணும், இது சேர்ந்த பின்னாடி கல்யாணம் ஆகணும், கல்யாணம் பின்னாடி குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையை வளர்த்து அதுக்கு ஒரு நிலை பண்ணணும். இவ்வளவு வேலை இருக்கு ஒரு குடும்பஸ்தனுக்கு. சோ இந்த குடும்பஸ்தன் தான் நினைத்ததை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்றால்
எப்படி முடியும்? ரொம்ப ஈஸியா முடியும் இந்த ஆல்பா தியானத்துல. இன்னும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது கெட்டதுங்கிறது 2 இருக்கு. நல்ல குணம் கெட்ட குணம்னு 2 இருக்கு. நல்ல குணத்தை அதிகப்படுத்தி கொண்டு மனசுல இருக்கிற கெட்ட குணத்தை எல்லாம் வெளியே போடணும். ஏன்னா இந்த கெட்ட குணம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் நம்மளால எல்லாருக்கிட்டையும் சரியா பழக முடியல. வாழ்க்கையில எதையுமே நம்மளால சாதிக்க முடியல. எங்க போனாலும் ஃபெயிலியர், எங்க போனாலும் எல்லாம் வெறுக்கிறாங்க. கணவன் மனைவி வெறுக்கிறா, மனைவி கணவனை வெறுக்கிறா, அப்பாவை கண்டா மகனுக்கு பிடிக்கல, மகனை கண்டா அப்பாவுக்கு பிடிக்கல. இப்படி ஆபீஸுக்கு போறீங்கன்னா மேனேஜர் கண்டா ஒர்க்கருக்கு பிடிக்கல, ஒர்க்கரை கண்டா மேனேஜருக்கு பிடிக்கல. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, யார் கூடவும் சரியா வாழ முடியல. சோ இதெல்லாம் டியூன் அப் பண்ணி கரெக்டா வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான முறைகளை இந்த ஆல்பா தியானத்துக்கு போய் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையை சந்தோஷமயமாக துக்கம் இல்லாமல் வாழலாம். பணம் பணம் அலையிறீங்க, இந்த பணத்தை ஈஸியா பண்றதுக்கு தேவையான எல்லா வழிமுறைகளும் இந்த ஆல்பா தியானத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த ஆல்பாங்கிறது ஒரு நாள் பயிற்சி, பேசிக் பயிற்சி. அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஆல்பா தியானத்தை பற்றிய பேசிக் முறைகள், சின்ன சின்ன ப்ரோக்ராம்கள், வலது பக்க மூளைக்கு போய் எப்படி சின்ன சின்ன ப்ரோக்ராம்களை போட்டுக்கிறதுங்க பத்தி சொல்லிக் கொடுக்கப்படும். 2வது நிலை, 2வது வகுப்பு, 2வது நிலையில உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்லிக்கப்படும். 3வது நிலை கொஞ்சம் ஆழ் மனது உள்ள போய் செய்யற ஒரு தியானம், அது 3வது நிலை. நீங்க 1, 2 கத்துக்கிட்டாவே போதும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிக்கலாம். ஒரு யோகி தான் நினைக்கிறதை எப்படி நடத்துறான், அந்த மாதிரி ஒரு சம்சாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் தான் நினைச்சதை சாதிக்க முடியுங்கிறது தான் இந்த ஆல்பா தியானம். சோ நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.